ஸோ நம்ம ரஜினி சார் இப்போ தர்மன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு. படத்துடைய ஆர்ஆர் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஒரு பக்கம் பேரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துடைய அந்த ஷூட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படின்றது 150 நாள் வந்து போயிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்ராடில் போய் ஒரு வெறித்தனமான சேசிங் சீன்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குது. ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பட்டாளமே கொண்ட ஒரு படமாக உருவாயிருக்கு இந்த ஜெயிலர் 2. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த படமாக வந்து நம்ம தலைவர்களுடைய தர்மன் படத்துக்கு எல்லாருமே ஆவரா எதிர்பார்த்துக்கிறோம். மெயினாக ஒரு டெட்லி டாக்டர் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. தலைவரோட லுக்கு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வெறித்தனமாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அராத்தான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளம்புது. இதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் வந்து இன்னும் நம்ம தலைவர்களுக்கு சம்பளம் கொடுக்கல. மெயினாக வந்து நம்ம கமல்ஹாசன் சார் தக் லைஃப் படத்துக்கு அப்புறமாவே அவரோட ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஷியலாக கடன் வாங்கி தான் படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்ம தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தர்மன் படத்துக்கு அந்த சம்பளம் அப்படின்றது கேட்டு ரொம்ப நாளாக வந்து தமிழ்கிட்ட கேட்டுட்டு கிடக்கிறாராமா. ஸோ இந்த சம்பளம் கொடுத்தா தான் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவார், இல்லைனா வந்து இந்த படத்தை விட்டு வெளியே போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கேட்குறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமே வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம தலைவருடைய அந்த தலைவர் 173 படத்துடைய அப்டேட். இதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தில் வேறு 2 பேர் நடிக்க வேண்டியது இருக்குது. அதனால கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது 2 பேத்துக்குள்ள உருவாச்சு அப்படின்னா தலைவர் 174 2 பேர்த்தோட ப்ராஜெக்ட் அப்படின்றது கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ நம்ம தர்மன் படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி ஜெயிலர் படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரை பற்றின மாசான மரண மாசான அப்டேட்ஸுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.